Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நாம் ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட் அசெட் அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி இந்த அசெட்டை நம்மளுடைய ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடில் யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ ஆல்மோஸ்ட் கால் அவுட் அசெட்டுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட் அசெட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ கால் அவுட் அசெட்டில் நம்ம டைரெக்டாக உங்களுடைய சர்வீஸ் இல்லைனா ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட்டில் எந்த கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃப்ரீ டிஃபைன் ஹெட்டரை கூகுளில் நம்ம செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு கோர்சஸ், ப்ராடக்ட்ஸ், அப்புறம் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய சர்வீஸியோ ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் அவுட் அசெட்டுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட்டுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ஸோ மெயினாக இந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட்டை யூஸ் பண்ணுறதுனால கூகுளுக்கு நீங்கள் என்ன சர்வீஸ் தரீங்க இல்லைனா எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதனால கூகுள் ஆட்ஸ் உங்களுடைய ஆடை சரியான ஆடியன்ஸ் கிட்ட டிஸ்பிளே பண்ணுவாங்க. சரி வாங்க இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட் அசெட்டை நம்மளால அக்கௌண்ட், கேம்பெயின், அப்புறம் ஆட் குரூப் லெவலில் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் மல்டிபிள் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த கேம்பெயினுக்கு நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட் அசெட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட் அசெட்டை நம்ம ஒரு கேம்பெயினில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த ஆட் சர்ச் என்ஜினில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு இடத்துலையுமே அப்பியர் ஆகும். அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட்டுக்கான கேரக்டர் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 25 கேரக்டர்ஸ் தான். ஸோ இங்கே கூகுள் ஆட்ஸ் அப் டு 10 அசெட்ஸ் வரைக்கும் சர்ச் ரிசல்ட்ஸில் காட்டுவாங்க. அப்புறம் இந்த ஸ்னிப்பெட் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட சர்ச் நெட்வொர்க்கில் மட்டும்தான் அப்பியர் ஆகும். ஸோ இது டிஸ்பிளே நெட்வொர்க்கில் எல்லாம் அப்பியர் ஆகாது. அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட்டுக்கு ஃப்ரீ டிஃபைன் ஹெட்டர்ஸை ஆல்ரெடி கூகுள் ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ப்ராடக்ட், சர்வீஸ், கேட்டகரி, அப்புறம் கோர்சஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதிலிருந்து தான் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணணும். இங்கே கஸ்டமாக ஒரு ஹெட்டரை உங்களால் செட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப் டு 10 ஸ்னிப்பெட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதில் எது பெஸ்ட்டான ஸ்னிப்பெட்டோ அதை கூகுளே டிசைட் பண்ணி யூசருக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதனால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய கேம்பெயினுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட் அசெட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற சைட் லிங்க், அதுக்கப்புறம் கால் அவுட், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வெப்சைட் டிராஃபிக் சர்ச் அப்படின்ற கேம்பெயினுக்கு தான் நம்ம இன்றைக்கி அசெட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் 3 லெவலில் உங்களுடைய ஸ்னிப்பெட்டை ஆட் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டாக இங்கே என்னோட கேம்பெயின் செலக்ட் ஆகிருக்கு. அடுத்த அசெட்டில் கிரியேட் நியூ அப்படின்றத அப்படியே விட்டுருங்க. அடுத்து உங்களுடைய ஹெட்டரோட லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக நான் இங்கிலீஷ் அப்படின்றத அப்படியே விடுறேன். இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் ஹெட்டர் டைப்பில் இங்கே ஃப்ரீ டிஃபைனாக கொடுத்துருக்கிற இந்த ஹெட்டர்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு அம்யூனிட்டிஸ், பிராண்ட்ஸ், கோர்சஸ், டிகிரி ப்ரோக்ராம், அப்புறம் டெஸ்டினேஷன்ஸ், இன்சூரன்ஸ் கவரேஜ், மாடல், சர்வீஸ் கேட்டகரிஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ என்னோட கேஸ்க்கு நான் கோர்சஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இப்போது வேல்யூவில் நம்ம அப் டு 25 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்மளுடைய டெக்ஸ்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து SEO ஃபேஸ்புக் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் வேல்யூ அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு அப் டு 10 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து யூடியூப் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் 2 கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக 5 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அப் டு 10 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு செமிகாலன் கொடுத்து நீங்கள் கொடுத்துருக்கிற வேல்யூஸை லிஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபோன் வெர்ஷன். டெஸ்க்டாப் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய அசெட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட் அசெட் பெண்டிங் அண்டர் ரிவ்யூ அப்படின்ற ஸ்டேட்டஸ்குள்ளே இருக்குது. ஸோ இது வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸ்குள்ளவே உங்களுக்கு அப்ரூவ் கிடச்சிரும். ஸோ மெயினாக இந்த அசெட்டை நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் இல்லைனா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். இதனால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் லீட்ஸ் உங்களுடைய கேம்பெயினுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட் அசெட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.